அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு 37 வயதான பெண்மணி அவங்க வந்திருக்கக்கூடிய கொரியர் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க மக்களே. அது உள்ளே ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது, புது ஹேர் ட்ரையர். அதை எடுத்து ப்ளக் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி அதை தலைக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. காற்றடிக்கிறதுக்கு அது காற்றடிக்க வெடிச்சிச்சு. அந்த ஹேர் ட்ரையர் வெடித்து அவங்க 2 கையும் இது வரைக்கும் எரிஞ்சு போகுது. உடனே கூச்சிட்டு கத்துறாங்க. பக்கத்துக்குலாம் ஓடி 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 வந்துடுறாங்க. ஓடி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடுறாங்க. இப்போ இந்த ஹேர் ட்ரையர் வெடித்தது விபத்து அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பதிவாகுது. ஆனால் விபத்து இல்லை, இது சதி அப்படின்னு தெளிவாகுது. எப்படி சதி பண்ணாங்க, யார் பண்ண டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கைகள் எரிந்து போன அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த பெண் யாருன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. கர்நாடகா மாநிலம் பகல்கோட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க பேர் பசோமா ராஜேஸ்வரி. 37 வயதான அந்த பெண். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, திருமணமானவர். இவரோட கணவர் ஆர்மி சோல்ஜர் இருந்து அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து இறந்து போயிடுறார். ஸோ அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே. ஸோ இந்த பெண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பார்சல் தான் இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர். அந்த ஹேர் ட்ரையர் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு மீடியாக்கெல்லாம் பெரிய பரவிடுது. ஸோ எல்லா மீடியாவும் தெரிஞ்ச உடனே அங்கே உள்ள பெண்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னால் ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் வெடிச்சிருச்சு, அது ஃபஸ்ட் யூஸே வெடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுது, அது வெடித்து கையே போயிடுச்சு அவங்களுக்குன்னா என்ன கதை? அப்போது இப்போ ஹேர் ட்ரையர் ஆபத்தான விஷயமா அப்படிங்கிற பயம் ஏற்படுறது அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம். அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை, எங்கே வாங்கினீங்க ஹேர் ட்ரையரு? அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் வாங்கலை சார், அது எனக்கு அப்புறம் கேட்குறாங்க, அப்போ எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? அது கொரியர் வந்தது சார் அப்படிங்கிறாங்க. கொரியர் யார் அனுப்பியது தெரில. யார் அனுப்பாமல் அவங்க வாங்கிட்டீங்களா? அது எனக்கு கொரியர் கிடையாது சார். அப்போ யாருக்கு வந்த கொரியர் அப்படிங்கிறாங்க. சசிகலா அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வந்த கொரியர் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ சசிகலா யார் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விசாரணை போகிறது. சசிகலா அப்படிங்கிற பெண்மணி இவங்க தூரத்து உறவினர் தான், பக்கத்து தெருவில் வசிக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்ற பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட கணவரும் ஆர்மியில் சோல்ஜர் இருந்து ஒரு விபத்தில் இறந்து போயிருக்காங்க ஆர்மிலேயே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவருடைய கணவருக்காக ஒரு சிலையே வைக்கப்பட்டிருக்கு, ராஜேஸ்வரி கணவருக்காக. ஸோ வீரமரணம் அடைஞ்சிருக்காருன்ற சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2 பேரும் கணவரை இழந்தவர், அதே மாதிரி ஆர்மியில் இறந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பெருமையோடு 2 பேரும் மிங்கிள் ஆகிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த சமயத்தில் இவருக்கு வந்த ஒரு பார்சல் தான் எனக்கு அனுப்பிட்டாங்க. எப்படின்னால் கடந்த 3 நாட்களாக அவங்க ஊரில் இல்லை. ஸோ ஒரு கொரியர் வருது, அந்த கொரியரை ரிசீவ் பண்ணிக்கவங்க இல்லை. நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் போட்டாங்க. நான் அந்த ஃபோன் எடுத்து நான் சரி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொரியர் மேன் எங்கிட்ட வந்தார், எங்கிட்ட கொடுத்துட்டு போனார். எப்போ கொடுத்துட்டு போனார்? நவம்பர் 15, 2024. நீங்கள் எப்போ பிரிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டே 16 நவம்பர் பிரிச்சுன்றாங்க. 16 நவம்பர் நீங்கள் ஏன் பிரிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் நான் ஃபோன் போட்டு கேட்ட பொழுது இந்த மாதிரி என்ன பார்சல்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரிலன்னு நான் சொன்னேன். அப்போ என்ன பார்சல்னு தெரியாமல் யார் அனுப்பிச்சாங்க, அங்கே அந்த 2 அட்ரஸும் இல்லை, 2 அட்ரஸ் இருக்குது, ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல, என்ன பார்சல்னு தெரியல. அப்போது எனக்கு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, இவங்க ராஜேஸ்வரி எனக்கு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. நான் கேட்டப்போ பிரித்து பாருன்னு சொன்னாங்க, அக்கா சசிகலா சொன்னாங்க. நான் பிரித்து பார்த்தா ஹேர் ட்ரையர் இருந்துச்சு. அவங்களுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை, நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கும் பூசு தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டப்போ நான் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்கன்னு சொன்னதுனால நான் எடுத்து யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்னால் ஒரு ஹேர் ட்ரையர் சசிகலாவோட பேருக்கு வந்திருக்கு. வந்த ஹேர் ட்ரையர் இவங்களுக்கு பார்சலில் கொரியரிங் அமுச்சு விட்ருக்காங்க. இவங்களுக்கு யூஸ் பண்ணி வெடிச்சிருச்சு. இப்போ வெடித்த வரைக்கும் இது ஏதாவது ஒரு இபி ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் வெடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பார்சலை வாங்கி பார்த்தா ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே இல்லை, 2 அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் எதுக்கு ஹேர் ட்ரையர் அனுப்பினாங்க அப்படிங்கிற சசிகலா இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப சொல்கிறாங்க, நான் எதுவும் இப்போ ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ சசிகலா ஆர்டரும் பண்ணல. ஏதாவது கூப்பன் இல்லாத குழுக்கள் மத்திய எதிர்த்து கொடுத்தாங்கன்னா பார்த்தாப்பா அதுக்குமே ஃப்ரம் அட்ரஸ் போட்டிருப்பாங்க, அது தெரியப்படுத்த அதுவுமே இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் வந்த உடனேயே ராஜேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பார்சலை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறாங்க சசிகலாவுக்கு. ஸோ அதை அனுப்பி என்ன வந்திருக்குன்னு தெரியாமல் என்னென்னு பார்க்க பார்சலில் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பையும் பார்க்குறாங்க போலீஸ், அது எதுவுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. ஸோ எந்த பார்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கம்பெனியை பிடிக்கிறாங்க போலீஸ். அந்த கம்பெனிக்கிட்ட போய் கேட்கும் பொழுது எந்த ஏரியாவிலேருந்து ஃப்ரம் வந்திருக்குன்றது தெரிகிறது.
அங்கே போய் பார்த்தால் எந்த டைமில் யார் இந்த பார்சலை இங்கே வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருகிறது. ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணுறாங்க. அந்த கேமராவில் ஒரு நபர் வந்து கேப்சர் ஆகிறாரு. அவர் பேர் வந்து சிட்டப்பா, வயது 35. இப்போது இந்த நபர் தான் அவங்க பார்சல் அமைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்த பிறகு சசிகலாவோட போலீஸ் போய் கேட்குறாங்க, இவர் தான் அவங்க பார்சல் அமைச்சிருக்காரு, இவர் உங்களுக்கு ஏன் அனுப்பினாருன்னு கேட்குறப்போ அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த நபருக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கணவனை இழந்தவர், நானும் கணவனை இழந்தவர், 2 பேரும் ஆர்மியில் இறந்திருக்கோம் கணவரை. ஸோ 2 பேரும் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று, கணவருக்கு, அதாவது கணவர் உயிரோடு இருந்த சமயத்தில் ஆர்மி ட்ரெஸ்லேயே ராஜேஸ்வரியும் அந்த பெண்மணியும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நீங்கள் சைடில் பார்க்கலாம். அது வந்து காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் அவர் அங்கே இருக்கும் பொழுதே இங்கேருந்து ஆக்ராவில் ஒர்க்கில் இருந்தபோது ஆக்ராவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தாஜ்மஹால் சுற்றி காமிச்சாங்க. ஆர்மியில் இருக்கக்கூடிய கணவர்கள் ஜென்ரலாக வந்து டைம் செலவு பண்ண முடியாத மனைவி கூடன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நல்ல டைம் செலவு பண்ணி தான் அந்த ஒய்ஃபோட வாழ்ந்திருக்கார் அவர். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிட்டப்பா அப்படிங்கிற நபர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழக்கமாயிருக்காச்சுக்கிட்ட பழக்கமானதுமே கணவனை இழந்தவர்னு தெரிஞ்சதுமே இந்த க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அளவுக்கு போகிற அளவுக்கு இது மாற ஆரம்பிக்க வந்திருக்கு, முற்பட்டிருக்கு. இது முற்பட்ட சமயத்தில் ஒரு முறை நான் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வந்து வீட்டுக்கு போன சமயத்தில் அவங்க சிட்டப்பா இருந்திருக்காரு. அவருடைய பிஹேவியர் சரியில்லாமல் நான் இருக்கிறது கவனித்தேன். அதற்கு பிறகு என்னென்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி பழக்கமானாருன்னு சொல்லி ராஜேஷ் சொன்னாங்க. அப்போ நான் அட்வைஸ் பண்ணேன், நம்மளாம் வந்து ஆர்மியில் கணவரை இழந்த பெண்மணிகள், நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் கணவருக்கு சிலையே வச்சுருக்கிறாங்க இந்த ஊரில். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுருக்கிறது தப்பாயிடும். நாளைக்கு இது வீட்டுக்கு வெளியே ஊருக்கு தெரிஞ்சதுன்னா இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு ஒன்றை திட்டுறதை விட உன் கணவருக்கு பேர் கெட்டு போகணும்னு அட்வைஸ் பண்ணேன். அதற்கு பிறகு ராஜேஸ்வரி அந்த நபர்கிட்ட பேசுகிற அவாய்ட் பண்ணாங்க. இவரும் பல நம்பர்லேருந்து கால் பண்ணப்போ ஒரு முறை எடுத்து, இல்லை என்கிட்ட பேசாதீங்க, நான் பெரிய தப்பை நான் பார்த்துட்டேன், அக்கா அட்வைஸ் பண்ணாங்க, நான் இனிமேல் தப்பை நான் பண்ண விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணாங்க. இதனால் எனக்கும் ஃபோன் போட்டு கேட்டப்போ நானும் திட்டி விட்டேன், எதுக்கு தேவையெல்லாம் பண்ணிருக்கீங்க, விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி அங்கே திட்டி விட்டேன். ஸோ அதன் காட்டமாக கூட அவர் அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ஜினப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு சிட்டப்பாவை போய் போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணும்போது சொல்கிறான், ஆமாம் நான் தான் அனுப்பினேன், எதுக்கு அனுப்பினேன் அப்படின்றப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே. இதில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒயரால் இது வெடிக்கலை. சிட்டப்பா வந்து கிரானைட் குவாரியில் வேலை பார்த்துட்டு இருக்க நபர். கிரானைட் குவாரியில் அந்த கிரானைட் கற்களை வெடிக்க வைப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டிட்டனேட்டர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க நபர் இவர் தான். அந்த கிரானைட் குவாரி டிட்டனேட்டர் கிட் ஒன்று காணாமல் போயிடுச்சு. டிட்டனேட்டர் கிட்டு ஒன்று காணும், சில வெடிப்பொருட்கள், கொஞ்சம் வெடிப்பொருளும் காணும். அதை எடுத்துக்கொண்டு இவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கும் தெரியும். ஸோ நல்லா போயிட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்தை கெடுத்தது சசிகலா தான். சசிகலாவை கொல்றதுக்காக முடிவு செய்து இவர் போயிட்டு அந்த ஊரான இலகல் அப்படிங்கிற ஒரு ஊர், இவர் சொந்தமான ஊர் வந்து குர்த்தகிரி வில்லேஜ், கோப்பல் அப்படிங்கிற இடம். இந்த சிட்டப்பாவுக்கு அந்த இலகல் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு கடையில் போயிட்டு 350 ரூபா கொடுத்து ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கியிருக்கார். வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இவருடைய கல் குவாரி, அந்த கிரானைட் குவாரியில் வந்துட்டு சில வெடிப்பொருள் எடுத்துட்டார். டிட்டனேட்டர் கிட் எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு அதை வந்து செட் பண்ணிருக்காரு, வெல்டிங் பண்ணிருக்காரு. வெல்ட் பண்ணி கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிட்டு அது வந்து ஏசி கரண்ட் உள்ளே வந்ததுமே டிட்டனேட்டர் கிட் ஆன் ஆகி அந்த வெடிப்பொருள் வெடித்து அந்த சசிகலா இறந்துருவார்னு தான் அவங்க பிளான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக இப்படி ஒரு பிளான் பண்ணி டிட்டனேட்டர் கிட்ட செட் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்டது இவர் தான் தெரிஞ்சு போயிடுச்சு மக்கள். இதற்கு பிறகு அந்த பர்டிகுலர் கடையில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் வாங்கினது கன்ஃபார்ம் ஆகுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணுறாங்க அங்கேயுமே. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் கடையில் வாங்கினதுக்கான அந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது, கொரியர் அனுப்பின ஆதாரம் இருக்கிறது, அந்த கொரியருக்கான பாக்ஸ் வந்த ஃபோட்டோஸ் ஆதாரம் இருக்கிறது. இவர் தான் இப்படி செட் பண்ணி பண்ணாருன்றதுக்கு கிரானைட் குவாரியில் போய் காணாமல் டிட்டனேட்டர் கிட்ட ஒன்று வந்து செக் பண்ணுறாங்க. காணாமல் ஒன்று போகுது. ஏன்னா இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க மக்கள். இன்வென்ட்ரியில் ஒன்று காணும் தெரிய வருகிறது, வெடிப்பொருளும் கொஞ்சம் மிஸ் ஆகும் தெரிய வருகிறது. அங்கே கல்காரி ஓனர்கிட்டையுமே வந்து போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க போலீஸ். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த சிட்டப்பா தான் இப்படி ஒரு சதி செய்து சசிகலாவை கொல்வதற்காக போட்ட சதியில் ராஜேஸ்வரி மாட்டி கை இழந்திருக்கிறாங்கன்ற மாதிரி இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்கிறது. சிட்டப்பா வாஸ் அரெஸ்டட் மக்களே. இது நேற்று தான். 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்கிறது. 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 2 நாட்களு
நேற்று தான் இந்த விஷயம் ஊர்ஜினமாகி இருக்கிறது. நேற்றுக்கு பிறகு இது மீடியாவில் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அதற்கு பிறகு தான் இந்த ஹேர் ட்ரையரை உபயோகப்படுத்தி அதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் அது வெடிச்சிரும் அப்படிங்கிற விஷயம் உண்மை கிடையாது. அப்படிலாம் வெடிக்காத ஹேர் ட்ரையரு, இது சதி பண்ணி வெடிக்க வைக்க போட்ட பிளான்ட்டு தெரிய வந்திருக்கிறது அந்த மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.